பிரம்மாண்ட முறையில இந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இப்போ 1,30,000 நிர்வாகிகள் ஒரே இடத்துல கூடுறாங்க. இது சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரி ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும்? எங்களுடைய தலைவருடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டா, நாடாளுமன்றத்தில் நாடு நமதே 40 நமதே என்று அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க, 200 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. நான் கூட கேட்பேன் சில நேரங்களில், 234 தொகுதி இருக்குது, நீங்க 200 சொல்றீங்களா தலைவரணும். அவர் சொன்னார், இது நாடு ஜனநாயக நாடு, எதிர்கட்சி இருக்கணும் எப்பொழுதுமே. அண்ணா தான் சொன்னார் ஒரு காலத்தில், எதிர்கட்சி என்பது மாட்டுக்கு போடுகிற மூக்கணாங்கயிறை போன்ற அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம 200 வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு இலக்கை அமைத்திருக்கிறார். அந்த இலக்கை இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் நிரூபிப்போம். இளைஞரணியில புதிய நிர்வாகிகளை பல வேலை இணைச்சிருக்காங்க. புதிய கட்சிகளுக்கெல்லாம் இளைஞர்கள் செல்வதால சொல்லப்படுது. அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு என்ன மாதிரி? எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு இளைஞர்கள் என்பது கொள்கை ரீதியாக இலக்கை அமைத்துக் கொண்டு அந்த கட்டமைப்பிலே இணைத்துக் கொள்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு மொழிக் கொள்கை, இனக்கொள்கை, திராவிடம் என்கிற ஒரு கட்டமைப்பு, இதை ஏற்றுக்கொள்கிற இளைஞர்கள் எங்களுடைய இயக்கத்தில் இணைக்கிறார்கள், உறுதியாக இருக்கிறார்கள். மீதி இயக்கத்துக்கு என்ன நோக்கத்துக்காக போறாங்கிறது எங்களுக்கு கேட்டால் தெரியாது, அவங்கள தான் கேட்கணும். ரைட்.